பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு நாளையிலிருந்து நான் கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்ல விஷயம் தானே ராஜி, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேலும் நீ என்கிட்ட ஏதாவது மறைக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் இனிமேல் உங்ககிட்ட என்னத்தை மறைக்க போகிறேன், எதுவுமே மறைக்க மாட்டேன். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதை தான் மறைச்சேன். அது கூட நானாக மறைக்கல, அவர் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னார். மற்றபடி உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க எனக்கு என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கு அடுத்ததா சரி நம்ம கொஞ்ச நேரம் போய் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வெளியே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சரவணன் இருந்துட்டு அஞ்சலி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. வீட்டில் இவங்க தான் யாரும் என்னை புரிஞ்சுக்காம ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ என்னை புரிஞ்சுக்காம இப்படி ஏன் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரவணா, நீயும் நானும் சேர்ந்தா கண்டிப்பாக நம்மளை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கடா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார் ஏற்றுக்கட்டா என்ன, ஏற்றுக்காமல் போனால் என்ன, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்கனவே முதல் தடவையே நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் நான் வீட்டு பேச்சை கேட்டதுனால உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நீ எனக்கானவளாக இருக்க. தயவு செஞ்சு நான் இந்த வாட்டி மட்டும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் குழந்தையா பரவாயில்ல இருக்கட்டும், என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி நான் பார்த்துப்பேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கதிரராஜ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.